ஐயா, கையில 2 சிலை வச்சிருக்கீங்க. பார்க்கவே ஒரு மாதிரி கம்பீரமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன சிலையா இதெல்லாம்? இது வந்து முருகன் சிலை. ஓ. இது வந்து மெயினா பார்த்தோம்னு சொன்னா வீட்டுகளில் வந்து இந்த பெண்கள் வந்து சாந்தமான தெய்வம்னா முருகனை வந்து அதிகமா பிடிக்கும். பெண்களுக்கு வந்து முருகனை வந்து அதிகமா வந்து விரும்புவாங்க, அதிகமா அவரை வந்து வணங்குவாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியா வந்து அனுகிரகத்தை கொடுத்துருவாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து வெறும் சிலையை மட்டும் வாங்கி வச்சு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இதுல ஆவாகனம் பண்ணி கொடுத்துருவோம். இதுல ஆவாகனம் பண்ணி உயிர் ஏத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பூஜை பண்றது செய்யறது எல்லாமே அது பேசுறது அவங்க லைவ் உணரலாம். பேசுறத உணரல, ஏன்னா அதுல உயிர் இருக்குல்ல. இப்ப அவங்க பூஜை பண்ண 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 அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, எல்லா அனுகிரகத்தையும் அவரே கொடுத்துருவாரு. இப்ப அதிகமா வந்து பெண்கள் தான் இதை விரும்பி நிறைய வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஆவாகனம் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த கேப்ல வந்து ஆவாகனம். ஆமா, இதுல பண்ணி ஆவாகனம் பண்ணி அவங்க இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் வீட்டுல? அதாவது வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம என்ன பூஜைகள் பண்றோம், பால் தயிர் தேன்ல வந்து எப்படி பூஜைகள் பண்றோமோ அது மாதிரி இதுக்கு பூஜை பண்ணிக்கணும். ஏன்னா அதுல வந்து உயிர் இருக்குல்ல. பூஜைகள் பண்ண பண்ண அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிகமா வந்து நம்ம கூட அதிகம் பேச ஆரம்பிப்பார். நமக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, நன்மைகள் மட்டும். ஏன்னா 12 கோளுக்கும் வந்து அதிபதி அவர் தான். இவர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆவாகனம் பண்ணி அவருக்கு சித்தியை எடுத்து நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லை, நேர காலத்தை பார்க்க வேண்டியது கிடையாது, கஷ்டம் துன்பம் வேதனை பத்தி கவலையே பட வேண்டியது இல்லை. அது மாதிரி இப்படி சிலை முருகன் சிலையிலையும் குட்டி சிலையிலையும் வந்து நாங்க ஆவாகனம் பண்ணி அதிகமா வந்து பெண்கள் எடுக்கலாம், ஆண்கள் எடுக்கலாம். ஆனா பூஜைகள் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மள கோபுரத்துக்கு கொண்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் தான் முருகன். கேட்டதே கொடுக்க ஒரு செகண்ட்லயே கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவர். அதே மாதிரி இதுக்கு நாள்ல என்ன எப்ப வேணாலும் பூஜை பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு சிலையில வந்து நம்ம பூஜை பண்ணணும்னாலும் நம்ம பண்ண முடியாது. அவங்க வந்து எனக்கு இந்த நேரத்துல பாலாபிஷேகம் பண்ண, தேனாபிஷேகம் பண்ண, எனக்கு வந்து தயிர்ல பண்ணுன்னா அவங்க கேட்பாங்க. கேட்கும் போதுதான் நம்ம பண்ண முடியும். இப்ப இதை வாங்கி கொண்டு போய் வச்சு டெய்லியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் பால் ஊத்தி இல்ல தண்ணியிலயாச்சும் நம்ம குளிக்க வச்சு கொஞ்சம் பொட்டு இது வச்சு அது கொஞ்சம் அவள் கடலை பூரி வைக்க முடிஞ்சா பாருங்க. இல்லைன்னா ஒரு பூவை மட்டும் வச்சு கூட நம்ம வந்து ஒரு தீவத்துவம் காமிச்சுக்கலாம். பண்ணிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். ஏன்னா நம்ம கோயில்ல வந்து பெரிய சிலைகள்ல வந்து உட்கார்ற தெய்வமும் ஒரு கடுகுலையும் வந்து அந்த தெய்வம் உட்காரும். அப்ப நம்ம வணங்குற பக்தியை பொறுத்து இருக்கு. இப்ப எல்லாருக்கும் வந்து இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. வாய்ப்பு உள்ள பெண்கள் வந்து அதை தாராளமா வந்து இதை ஆவாகனம் பண்ணி வாங்கி பூஜை பண்ணி அவங்க வழிபாடுகள் பண்ணிக்கலாம். அவங்க குடும்பத்தோட வளர்ச்சிக்கு சுபிச்சத்துக்கு அவங்க பண்ணிக்கலாம். மிகப்பெரிய அது ஒரு இது. அது என்னன்னா கர்ம வினைகள் அகன்றோம். இந்த வாய்ப்புகள் பண்ணி ஒரு முருகன் வந்து நில கொண்டு நிற்கும் போது கர்ம வினைகள் கெட்டது கெடுதல்கள் எல்லாமே அகண்டு நம்ம குடும்பத்தை வந்து அவர் ஏத்துக்கிடுவார். அப்ப இது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா, மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை வந்து ஒவ்வொரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் அவரோட தரிசனத்தோடு அவங்க வந்து வாங்கி அவங்க மக்களுக்கு வந்து பூஜை பண்ணி மக்களுக்கும் பண்ணலாம். இப்ப இவரை வணங்கி ஒரு விதி கொடுத்தாலும் வேலை செய்யும். அதனால வந்து மக்களுக்கும் அவங்க பண்ணலாம். அந்த மாதிரி ஆவாகனம் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து காளி. இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா கீழே நம்ம ஆவாகனம் பண்ணிருக்கோம். இப்ப இது வந்து அந்த கேப் தெரியுதா, இந்த இது வந்து மேல சீல் பண்ணிருக்கு, அட்டாச் பண்ணிருக்கு. ஆமா, சீல் பண்ணிட்டு மேல வந்து இதே கலர் வந்து அடிச்சிரு இது பண்ணிருக்கோம். அதே கலர் வாங்கி அதை வந்து ஒரே மாதிரி அடிக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். இதுல வந்து கீழே வந்து ஆவாகனம் பண்ணிருக்கோம். இது வந்து இதை கொண்டு போய் வச்சாலே நம்ம பண கஷ்டமே நம்மளுக்கு இருக்காது. பணவசியம் ஜனவசியம் எங்கிட்டு இருந்தாலும் வந்துடும். பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நீங்க யாருக்கிட்டையும் கை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே உங்களவே தேடி வந்துடும். அந்த அளவுக்கு இது வந்து ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம தான் இவங்கதான் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. பெண்ணா இருக்கட்டும், இல்ல வந்து ஆன்மீக வழியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம சும்மா சாதாரணவங்களா இருக்கட்டும், யாரு வேணாலும் எடுத்து இதை தாராளமா நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம், சித்தி பண்ணிக்கலாம். ஆனா இதை வச்சு குறி சொல்லிக்கலாம். இதை வச்சு குறி சொல்லலாம். இதை வந்து சித்திப்படுத்தி குறி சொல்லிக்கலாம். மேற்கொண்டு வந்து நம்ம வந்து நம்ம அஷ்டகர்மம் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா அதை வச்சு பண்ணிக்கலாம். இது காளி. இதை வச்சு எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம், எந்த காரியம் இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்க அம்மா வந்து சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த அம்மாவை வணங்கி ஒரு எங்கன நின்றாலும் ஒரு மண் எடுத்து கொடுத்தாலும் அது வேலை செய்யும். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா. இந்த அம்மாவுக்கு வந்து உயிர் இருக்கு, உயிர் ஏத்திருக்கோம், ஆவாகனம் பண்ணிருக்கோம் கீழே.
ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு. க்ளோஸ் பண்ணி இப்ப நம்ம காளியம்மா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் வச்சுக்கோங்க, மகளிர் வீட்டு நிறைய பேர் தீட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும். அந்த டைம்ல நம்ம பூஜை பண்ற மாதிரி இருக்குமா? இதெல்லாம் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது வந்து உபாசனை சித்தி பண்ணும் போது அது கணக்கு இருக்கு. உபாசனைகளை வந்து நீங்க எடுக்கும்போது கண்டிப்பான முறையில அந்த அம்மாவுக்கு வந்து நீங்க கரிசோறு, அவளு, கடலை பொரி, சாராயம், சுருட்டு, முட்டை, கருவாடு இந்த மாதிரி படைச்சாலும் நம்ம வந்து ரொம்ப சுத்தமா குளிச்சு விரதம் இருந்துதான் அவங்கள நம்ம உபாசனை சித்தி பண்ணணும். இப்போ அந்த டைம்ல வந்து அந்த தீட்டுன்றது ஒரு கணக்கு இருக்கு. மற்ற டைம்ல வந்து அது கணக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம அந்த பிரபஞ்சம் வந்து அது நமக்கு கனெக்ட் ஆகணும். அப்ப நம்ம உடம்பு அந்த தெய்வத்துக்கு நிகராக சுத்தமா இருந்தா மட்டும்தான் அந்த நம்ம உச்சாரணம் செய்யற அந்த மந்திரத்துக்கும் அந்த பிரபஞ்சத்துல இருந்து அந்த சக்தி வந்து எழுந்து நம்ம உடம்புல உட்காரும். அந்த அம்மா வந்து அனுகிரகம் பண்ணும். அப்ப அந்த இடம் வந்து நம்ம சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த சித்தி வழிபாட்டுல அந்த உபாசன வழிபாட்டுல மட்டும்தான் நம்ம சுத்தமா இருந்துக்கணும். அதுக்கு டைம்ல வந்து நீங்க பூஜை பண்ற செய்யும் போது அந்த டைம்ல நீங்க சுத்தமா இருந்துக்கலாம், பண்ணிக்கலாம். அடுத்த வந்து நீங்க ஒரு மாமிசம் சாப்பிடுறீங்க பண்றீங்க, இந்த தீட்டு அதெல்லாம் கணக்கு கிடையாது. நம்ம நல்ல உள்ளத்தோடு அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணா வைத்துக்கணும். அம்மாவுக்கு பூஜை பண்றதுக்கு இப்ப முருகருக்கு அவர் கேட்ட மாதிரிதான் இதுக்கு நாள் கிழமை எல்லாம் இருக்கா, இல்ல எந்த டைம்ல வேணா நம்ம பண்ணிக்கலாம்? எந்த டைம்ல வேணாலும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இப்ப வந்து நீங்க ஏதாச்சும் குறி சொல்றதுனால கிளைண்ட் வர்றாங்க, எனக்கு இந்த பூஜை பண்ணி கொடுங்கன்னும் போது அன்னைக்கு நம்ம பண்ணித்தான் ஒரு சாவலார்த்து பலி கொடுத்து அவங்களோட அவங்க பொருள்கள் அவங்களுக்கு விரும்பப்பட்டவங்களோட பொருள்களை வாங்கி வச்சு நம்ம செய்யணும்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்படி அன்னைக்கு இல்ல மறுநாள் செய்யணும்னாலும் அதுவே அவங்களே சொல்லுவாங்க. 8 விதமான அஷ்டகர்மத்தையும் இந்த அம்மாவே கத்து கொடுத்துருவாங்க. 8 விதமான அஷ்டகர்மத்தையும் இந்த அம்மாவே கத்து கொடுக்கணும். நீங்க இதை சித்தி உபாசனை பண்ணுனா 8 விதமான அஷ்டகர்மத்தையும் இந்த அம்மாவே கத்து கொடுத்துருவாங்க. பணத்துக்கோ, ஜனத்துக்கோ, சாப்பாட்டுக்கோ, செல்வத்துக்கோ குறைபாடே வராது. குறைபாடே ஒருபோதும் வராது. இதுக்குள்ள வழிபாடுகளை வந்து நம்ம தெளிவா சொல்லித்தான் கொடுக்குறோம். அந்த வழிபாடு நீங்க பண்ணிக்கீங்க அப்படி. ஆனா முருகன் வழிபாட்டுகள்ல வந்துமா கண்டிப்பான முறையில வந்து மாமிசம் கண்டிப்பான முறையில இருக்கக்கூடாது. கல்லு, மது, சூதுன்றது இருக்கக்கூடாது. இப்ப இவருக்குன்றது வந்து அம்மாவுங்களுக்கு எப்படி அதே மாதிரி வந்து இவருக்கு வந்து தனிப்பட்டு இருக்கணும். அம்மாவுக்கு வந்து நீங்க வந்து சித்தி எடுத்துட்டீங்கனாலும் ஒரு மாந்திரிய வழியில இருந்தாலும் நீங்க ஒரு மாமிசம் சாப்பிட்றீங்க பண்றீங்கனாலும் அம்மா வந்து அதை ஏத்துக்குருவான். ஏன்னா அம்மா வந்து அந்த வயசுல இருக்கிறவங்க. ஆனா அவருக்கு வந்து அப்படி கிடையாது. எல்லாமே தான் வந்து நீங்க சாம்பார், சாப்பாடு, அவளு, கடலை பொரி, நாட்டு சக்கரை, பழங்கள் இதுதான் படைக்கணுமா தவிர இந்த வழியில வந்துடக்கூடாது. மாமிச வழியிலே வந்துடக்கூடாது. அதே மாதிரி தீட்டுன்றது வந்து மனசுலதான், உடம்புலன்றது இன்னைக்கும் கிடையாது. அதனால வந்து நம்ம தெரிஞ்சு செய்யணுமோ தெரியாது அவரு ஏத்துக்குருவார். அதுல வந்து தவறு கிடையாது. அதனால வந்து நம்ம செய்ய வேண்டியதை மனச்சுத்தத்தோட நம்ம பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம வீட்டுல வேற யாராச்சும் கூட பண்ண சொல்லிடுவோம். அது தப்பு கிடையாது. நம்ம அப்படி தெரியாம பண்ணிட்டோம்னாலும் அது கணக்கு கிடையாது. அவர் மனசு அவர் வந்து அதை பெருசுப்படுத்துறது கிடையாது. நம்ம மனசுதான் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமா அப்படி பண்ணிட்டோமான்னு நம்ம மனசுலயே போட்டு குழப்பித்தான் பெண்கள் வந்து அதுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் தீட்டுன்றது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, கிடையவே கிடையாது. அதனால வந்து இதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். இப்போ வந்து இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரிதான் வெளியே இருந்து கேக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப எந்த பண்ணி கொடுத்துக்கலாம், கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். நம்ம காளியை வாங்கிட்டு போய் வீட்டுல வைக்கிறோம் சரி அப்படிலாம் பாக்கணும். அந்த அம்மா வந்து குழந்தை இருக்கிறதுலயே குழந்தை. அதுதான் அந்த அம்மாவுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. உனக்கு ஒரு துரோகம் பண்றாங்க நம்மளுக்குன்னாலும் அந்த விஷயம் உருவம் கண்டிப்பா மாட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து வீம்பா ஒரு குடும்பத்தை நம்ம கெடுக்கிறோம், ஒரு போராம போட்டி கெட்டணத்துல அழிக்கிறோம்னால அந்த அம்மா அப்பயே தட்டுவா, இது தப்பு செய்யாத அப்படின்னு தட்டுவோம், பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான் அம்மாவோட கோட்ல வந்து. அதுக்கு மாறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அம்மான்றது வந்து ஒரு குழந்தை. அந்த அம்மாவோட ரூபத்தை பார்த்துதான் பயப்படுறாங்க. ஆனா அம்மா வந்து ஒரு குழந்தை. அதாவது ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறதுக்கு முன்பே நம்ம கேட்ட செயலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர். கடைசி செகண்ட்ல வந்து கையை பிடிச்சு தூக்கக்கூடிய ஆளு அம்மா காளி தான். கை விட மாட்டான். அதனால தாராளமா பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் மனசு சுத்தமாக இருந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதம்மா. நம்ம மனசுல அழுக்கு இருந்தாலும் இப்ப கோயிலுக்குள்ள போயிட்டு மாமிசத்தையும் ஒரு பெண்ணை பத்தி தவறாவும் நம்ம நினைக்க மாட்டோம், புரியுதுங்களா? அதே மாதிரி தனிப்பட்டு நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம கோயிலுக்குள்ள போய் நினைக்க மாட்டோம். இப்ப கோயிலுக்கு நம்ம தனிப்பட்டு ஒரு குடும்பத்துல நம்ம வீட்டுல இருக்கிறத வந்து அங்க அந்த டைம்ல வந்து தெய்வத்தை பத்தி நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அப்ப எங்கன எப்படி இருக்கணும்ன்றத மனுஷன் வந்து அதை பக்குவமா எடுத்துக்கிட்டாலே அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கும். பூஜை அறை ஏன் தனியா வச்சிருக்காங்க, பெட்ரூம் ஏன் தனியா வச்சிருக்காங்க, சமையல் அறை தனியா வச்சிருக்காங்க, அது அதுக்கு இப்ப அடுப்படிக்குன்னு போறோம்னா சமைக்க போறோம், சாமி ரூமுக்குன்னு வரோம்னா சாமி கும்பிட போறோம், பெட்ரூமுக்குன்னு வரோம்னா நான் லிஸ்ட் எடுக்க போறேன், அவ்வளவுதான்.
அதே மாதிரி நம்ம மனசை வந்து அதுக்கு தகுந்தாற் போல் எந்தெந்த இடத்துலயும் அந்த இடத்துக்கு புனிதத்துக்கு மாத்திட்டாலே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுல வந்து நிறைய சாமிங்களை நம்ம வச்சிருப்போம்ல, இப்ப அவங்க இந்த சாமிங்க மத்தியில வந்து நம்ம இந்த சாமியை வைக்கலாமா, இல்ல இவங்களுக்கு நம்ம தனியா ஒரு இடத்த ஒதுக்கி நம்ம வைக்கிற மாதிரி இருக்குமா? நீங்க பூஜை அறையிலே வச்சுக்கலாம். பூஜை எல்லா சாமிக்கு மத்தியிலே வைக்கலாம். சிவன் சக்திக்கு பத்தினது உலகத்தில் எதுவும் கிடையாது. இப்ப அம்மா வந்து அப்பாவும் அம்மாவும் பாதிப்பாது, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. இப்ப அவங்க குலதெய்வம்னு இருக்கும், மத்த தெய்வம் இருக்கும், எல்லா தெய்வம் இருக்கும். இவங்க எங்க இருக்காங்களோ அங்க எல்லா தெய்வமே வந்துடும். அப்ப அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆற்றல் தான் அதிகமா கிடைக்கும், நல்ல விஷயங்கள் தான் நல்லதா நடக்குமா தவிர கெட்டது ஒருபோதும் நடக்காது. இப்ப நம்ம குலசாமி வரும், வராம இருக்கும், இன்னொரு தெய்வம் இஷ்ட தெய்வம் வரும், வராம இருக்கும். ஆனா காளி போயிட்டா அந்த இடத்துல எல்லா தெய்வமே உள்ள வந்துடும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு பித்தி எந்த கருமாவோ கெட்டதோ கெடுதலோ அதை நிக்க முடியாது. இப்ப அந்த இடம் சுத்தமாகும் போது என்ன பண்ணோம்னா இந்த சிறு தெய்வ வழிபாடு, சிறு தெய்வம் பூராமே தேடி தன்னால வந்துடும். நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் அனைத்து உயிரினங்களும் அம்மாவா அப்பாவோட பாதத்துக்கு கீழே தான். அப்ப அவங்கள வந்து எந்த இடத்துல உட்கார்றாங்களோ அந்த இடத்துல எல்லா தெய்வமுமே வந்துடும். அதனால வந்து அந்த இடம் என்னைக்குமே சுத்தமா இருக்கும். காளி இருக்கிற இடம் ரொம்ப சுபிச்சமா இருக்கும். ஏவல் செய்வன பில்லி சூனியம் கண்டிஷ்டி ஓமளிப்பு திட்டு முறைப்பாடு இதெல்லாம் பக்கத்துல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு அந்த அம்மாவை வந்து உயிராக பிடிச்சு அந்த அம்மாவுக்கு படையலிட்டு நீங்க பூஜித்து வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு 8 விதமான அஷ்டகர்மத்தை அந்த அம்மாவை கத்து கொடுத்துருவா. நீ ஒரு சேவலை பிடிச்சிட்டு வா, அறுத்து விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பளத்தை அறுத்து பலி விடு, நான் அங்க போய் அங்க நான் பாத்துக்கிறேன். அதுவே நம்மளுக்கு உணர்த்தும். அதை செய்ய வச்சுட்டு அந்த பிரச்சனை அதுவே முடிச்சு முடியும். இதுதான் அந்த அம்மாவோட வேலை. கேட்டு வாங்கி படையில வாங்கி கேட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இந்த அம்மா செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே ஒரு கெடுதலை நினைக்குதுன்னா முடிச்சுட்டு வந்து எனக்கு படையல் கொடுன்னு கேட்கறோம். இந்த இத்தனை பொருள்னால வந்து ஜனங்களுக்கு பாதிப்பு உள்ளது அப்படின்னா நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். இது பாதிப்பு எல்லாம் கிடையாது, நன்மை அவ்வளவுதான். காசை வேஸ்ட் பண்ணாத, செலவழிக்காத, செய்யாத, சண்டை சத்தம் போடாத, பண்ணாத, சந்தோஷமா வாழு, அவ்வளவுதான். எடுத்து சித்தி பண்ணி வச்சுக்க, சந்தோஷமா வாழு. நம்ம கொடுக்குற வழிமுறைகள் தெளிவாச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அததான் அந்த ஊண்டி நான் சொல்றேன். 100க்கு 100 அப்படியே சக்சஸ் ஆகும். எல்லாமே சக்சஸ் ஆகும் நம்ம செய்யற விதத்துல வச்சு கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி சாமி, தெளிவா ஒரு விஷயத்த சொன்னீங்க. நம்ம இன்று ஆன்மீகம் சேனலுக்கு கண்டிப்பா நம்ம இன்னொரு தொகுப்புல நம்ம பார்க்கலாம்.